அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைப்புட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். வத்தக்குழம்பு பார்த்திங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம் அந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கிறதுனால அந்த குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வத்தக்குழம்பு எப்படி செய்யலாம், அது ஒரு வாரம் கூட நம்ம வெளியே வச்சும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது நாள் ஆக தான் இந்த குழம்புனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வத்தக்குழம்பு செய்யறதுக்கு நாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் வத்தல், காஞ்ச சுண்டக்காய் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். சீரகம் 2 ஸ்பூன். இது எல்லாமே வந்து டீஸ்பூன் கணக்கு தான் நான் சொல்கிறேன், 2 டீஸ்பூன். அதே மாதிரி கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூனு, அப்புறம் அதே மாதிரி வெந்தயம் 1/2 ஸ்பூன். இவ்வளோதான். இது வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா பெரிய எலுமிச்சங்காய் சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்துருக்குறேன். அப்புறம் இது கூட வந்து நமக்கு 2 தக்காளி சேர்த்துறோம். அப்புறம் வதக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10-30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இவ்வளவுதாங்க. இதை எப்படி நம்ம வறுத்து செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அப்புறம் அடுத்த பொருளெல்லாம் இது சேர்த்துக்கலாம். பாருங்க, கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நல்லா செவந்து வந்துச்சு. இப்போ இது கூட வந்து மிளகு, சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி. கலருக்கு வேண்டி 3 காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ போகுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்த பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெருசாக கட் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இது வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸஸாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. போதும், நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம முதல் வறுத்தோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, சீரகம், அது இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்கணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து 3 குழிக்கரண்டி எடுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதே போல் பூண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் வந்து நான் ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலருக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம கரைச்சி வச்ச புளி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்த்தியாச்சு. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், குழம்புக்கு தேவையான உப்பு. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி நல்லா வேகணும், அந்த புளி வாசமெல்லாம் போகணும். அதுக்காக நான் 2 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து குழம்பு நல்லா கொதித்து புளி வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நம்ம இது கூட சேர்த்து இன்னி ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நீ இது வந்து உப்பு பார்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விடணும். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு வந்து
இந்த திக்னஸ் வந்தால் போதும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுன்னா இன்னும் 2 நிமிஷம் விடுங்க. இது கரெக்டாக இருக்கும். இது நார்னா மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா? இப்போ நாம் வந்து இது நல்லெண்ணெய் ஃப்ளேவரில் தான் நம்ம செய்கிறோம். அதனால் கடைசியாக கொஞ்சம் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். பாருங்கள், சுண்டக்காய் வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம எல்லாம் மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நாள் வெளியே வச்சுட்டு இருந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு வீட்டில் வாரமெல்லாம் என்ன குழம்பு வச்சாலும் அது கூட இந்த ஒரு குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்பளம் வறுத்து சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்க. அதே மாதிரி சேப்பங்கிழங்கு வறுவல் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு கட்டாயம் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.